அதாவது காவல் நிலையத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இதற்கு காரணமானவர்கள் என்னவென்றால், கொடுக்கூர் குடிக்காடு கிராமத்தில் ஒரு நிரந்தரமாக மதுவை அழிக்க முடியவில்லை. அதாவது கள்ளச்சாராயம் என்பது போல் கள்ளச்சாராயம் உற்பத்தியான காலத்திலிருந்து கள்ளச்சாராயம் விற்றார்கள். இப்போது தற்சமயம் டாஸ்மார்க் அரசு மதுபானத்தை தொடர்ச்சியாக ஒரு குடும்பம் விற்று கொண்டு இருக்கிறது. இதை கண்டித்தும் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்கள், அதை சார்ந்த அதிகாரிகளும் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இதனால் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு மகளிர் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களை வீணான வாதத்திற்கு அழைத்து அவர்களை ஒரு அவமரியாதையாக பேசுவதால் அந்த குடும்பத்தில் யாருமே தலையிடுவதில்லை. அவங்களை கண்டிக்கிற ஒரு நிலையிலும் மக்கள் இல்லை. எனவே இதையெல்லாம் காவல்துறை தன்னுடைய கைப்பாட்டில் இருப்பதாக அவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விரட்டி கொண்டும் அத்துமீறியும் அநாகரிகமாக நடந்து கொள்வதால் மக்கள் அவர்கள் பேர் உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த காவல் நிலையத்தில் தன்னுடைய உள்ள வெளிப்பாட்டை காட்டிக்கொள்வதற்காக இன்று ஒன்று கூடி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் நபர்கள் மீது வழக்கு தொடுத்தாலும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் நல்லவர்கள் ஒரு சம்பந்தமாக தனக்குரிய பிரச்சனைகளை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தால் அதை காவல்துறை கண்டு கொள்வதில்லை. எனவே இதையெல்லாம் அனைத்தையும் கண்டு இந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் காவல்துறையின் பேரில் உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நமது கிராமவாசிகள் இழக்கின்றார்கள். எனவே மேற்கொண்டு இதில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த கிராமத்தில் மேற்கொண்டு மது விற்பனையை தடை செய்யவும், ஒரு நல்ல மக்கள் நல்ல முறையில் நடமாடுவதற்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த காவல்துறையை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மதுவை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நான் இந்த ஊராட்சி மன்ற துவக்கப்பள்ளி குடிக்காடு அந்த இடத்தில் இருப்பதாலும் இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் ஒரு புறம்போக்கு என்பதாலும் நான் இதிலேயே 1996 2006 வரையும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் காலத்தில் அந்த இடத்தில் புறம்போக்கில் அத்துமீறி கட்டி அதில் குடியேறி இருப்பதால் அதை காவல்துறையினுடைய துணையோடு